வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் விஷயம் உலகத்தில் மிகவும் ரகசியமாகவும் மர்மமாகவும் இருப்பதோடு பொதுமக்கள் அடைய முடியாத ஒரு நகரம் பற்றியது. இது ரஷ்யாவில் அமைந்துள்ள ஒரு ரகசிய அணு நகரம். உலக வரைபடங்களில் காணப்படாத இந்த நகரம் சோவியத் யுகத்தில் உருவாக்கப்பட்டு இன்றும் அதே ரகசியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நகரம் சிட்டி ஃபோர்டி சிட்டி ஃபோர்டி அல்லது ஓஸ்கினோ ஓசேரஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. 1946ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு உருவாக்கப்பட்ட இந்த நகரம் ரஷ்யாவின் அணுயுத தயாரிப்பு திட்டத்திற்கான முதன்மை மையமாக இருந்தது. இங்கு உள்ள மக்கள் எவரும் வெளியுலகத்துடன் தொடர்பு கொள்ள முடியாது. மின்னஞ்சல், கைபேசி, இணைய வசதி என்று எதுவும் இங்கு இல்லை. உலகத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து இந்த நகரம் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நகரத்தில் தங்கும் மக்கள் வெளியில் சென்று பேச முடியாத பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உள்ளனர். இது அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கூட மின்னஞ்சல் அல்லது கடிதம் அனுப்ப முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. ஓஸ்கினோ நகரம் மயக் என்னும் அணு தொழிற்சாலையை சுற்றி கட்டமைக்கப்பட்டது. இங்கு உருவாக்கப்பட்ட அணு கழிவுகள் நிறைய பேருக்கு உயிரிழப்பையும் உடல்நல பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆனால் இவைகள் அனைத்தும் ரஷ்ய அரசால் மறைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நகரத்தில் வசிக்கின்ற மக்களுக்கு அரசு பெரும் நலத்திட்டங்களையும் வசதிகளையும் வழங்குகிறது. அவர்கள் உணவு, வீடு, கல்வி, சுகாதாரம் என அனைத்திலும் சிறப்பான சேவைகளை பெறுகிறார்கள். இதனால் அவர்கள் அந்த நகரத்தில் வாழ தன்னார்வமாகும் நிலையில் இருக்கின்றனர். ஆனால் அது ஒரு சிறையா அல்லது சொந்த நகரமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த ரகசிய நகரம் பற்றி உலகம் அறிந்து கொள்ளத் தொடங்கியதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்று 2015ஆம் ஆண்டில் வெளியாகிய ஆவணப்படம் சிட்டி 40 ஆகும். இந்த ஆவணப்படத்தில் அந்த நகரத்தில் வசிக்கும் மக்கள் மற்றும் அந்த தொழிற்சாலையின் தாக்கங்கள் பற்றி உண்மைகளை வெளிக்கொணரப்பட்டது. அந்த ஆவணப்படம் வெளியாகிய பிறகு உலக நாடுகள் இந்த நகரம் குறித்து வியப்புடன் கவனிக்கத் தொடங்கின. ஆனால் அதற்குப் பிறகும் ரஷ்யா இந்த நகரம் குறித்து எந்தவொரு தகவலையும் அதிகாரபூர்வமாக வெளியிடவில்லை. இந்த நகரம் இன்னும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ரஷ்யாவின் அணு ஆயுத திட்டம் தொடரும் வரை இதுபோன்ற நகரங்களும் மறைவில் தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ரகசிய நகரம் போன்றவை நமக்கு அறிவியல், அரசியல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகின்றன. மனிதர்களை எப்படி ஒரு சூழலில் தனிமைப்படுத்தி அவர்கள் தகவல்களை கட்டுப்படுத்தி ஒரு நிர்வாகம் செயல்பட முடியும் என்பதற்கு இது ஒரு உயிருள்ள எடுத்துக்காட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா, மேலும் இப்படி வியக்கத்தக்க உண்மைகளை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் முழு விவரங்களுடன் காண எங்கள் சேனலை பார்வையிட மறந்துவிடாதீர்கள். நன்றி.